வணக்கம் சிவன் ஸ்டோரிஸ் 188. ஸோ போருக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. இன்னைக்கு போர் நடக்க போகுது. ஜலன்குமாரனே இறங்கி போர் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறத உள்ள போய் பார்த்துடலாம். இது ஒரு 20 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. யுத்த காலத்துல யுத்தம் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சங்கு முழங்குது. ஜலந்தரோ நானே முதல் தாக்குதல் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்குறான், முன்னோக்கி வரான். அந்த பக்கம் சொர்க்கலோகத்திலயோ நம்ம இந்திரன் பாவம் ஜலந்தர், அவனுக்கு தெரியாது அவனுக்கு முன்னாடியே நம்ம பயலுக ஆல்ரெடி தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறது அந்த பயலுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். பிரகஸ்பதியோ இந்திரா இதெல்லாம் ரொம்ப தப்பு, இதுல எனக்கு சுத்தமா உடன்பாடே இல்ல, யுத்த நீதியை நீ மீறுகிறாய் அப்படின்னு சொன்னா நியாயம் தர்மம் எல்லாம் பார்த்தா என் சீட்டு நிலைக்காது, என் சிம்மாசனம் என்ன விட்டு போயிடுமாச்சாரியாரு, என்னோட வில்வித்தை வீரர்கள் அசுரர்களை சாகடிக்க போறாங்க, அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறான். அதே சமயம் யுத்த காலத்துல பார்த்தா ஒரு அசுர வீரன் குடுகுடுன்னு ஓடியாந்து நம்ம ஜலந்தர் கிட்ட ஐயா அப்படின்னு வந்து நிக்கிறான். என்னடா ஏதுன்னு விசாரிச்சா நம்மளோட அசுர வீரர்கள்ல நிறைய பேரு தாக்கப்பட்டு இருக்கிறாங்க, அவங்க உடம்பெல்லாம் அம்பா குத்தி கிழிக்குது, ஏகப்பட்ட பேருக்கு காயம், நிறைய பேரு செத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல ஜலந்தருக்கு அது ஷாக்கு. என்னையா சொல்ற, யுத்தத்தை நான் தானே இப்ப ஆரம்பிக்க போறேன்னு கேட்டா இல்ல இல்ல சங்கு முழங்குவதற்கு தயாராக இருந்தாங்க. சங்கு முழங்குன கணத்திலேயே அம்பு மலை பொழிய ஆரம்பிச்சு. இப்படியே போச்சுன்னா நம்ம சேனைகள் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுக்குறான். என்னப்பா தம்பி இது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நமக்கு உதவி பண்றதுக்காக தானே விருந்தா இருக்கிறா, விருந்தாவும் விருந்தாவோட டீமும் எங்க அப்படின்னு விசாரிச்சா அட போங்க சார், தாக்குதல்ல அவங்களும் தான் மாட்டிக்கிட்டாங்க, விருந்தா மாட்டிக்கிட்டா, விருந்தா கூட சில நர்ஸுகளும் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு அவன் அப்டேட் கொடுக்க. அதே சமயம் இந்த பக்கம் மாட்டிக்கிட்டு இருக்கிற நம்ம விருந்தாவையும் கூட இருக்கக்கூடிய 2 நர்ஸுகளையும் காமிக்கிறாங்க. எல்லாம் ஒளிஞ்சிருந்து யுத்தத்தை பாத்துக்கிட்டு இருக்காங்க. விருந்தாவை வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட இருக்கக்கூடிய அந்த 2 நர்ஸுகளையும் எப்படியாவது நீங்க நம்ம டென்ட் பக்கம் போய் அடிபட்டு வரவங்களுக்கு உதவி பண்ணுங்க, ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்றான். சொல்லிவிட்டு இவ இன்னும் யுத்தம் நடக்கக்கூடிய அந்த இடத்தை நோக்கி போறா, காயப்பட்டவங்களை தூக்குறதுக்காக போறா போல. இந்த பக்கம் மறைஞ்சிருந்த நம்ம தேவ பயல்க வில்வித்த வீரக அசுர சேனைய ஒரு சைடுல தாக்குறானுங்க. நிறைய அசுர வீரர்கள் செத்து மடிறாங்க. கொஞ்ச நேரத்துல ஏகப்பட்ட பேரு சாகுறானுங்க அசுரர்கள் சைடுல. இருந்தா அந்த இடத்துக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய கண்ல படக்கூடிய அந்த வீரர்களுக்கு வைத்தியம் பார்க்க, அதே சமயம் பின்னாடி என்னமோ யாரோ ஒருத்தவரோட நிழல் இவ மேல விழுகிற மாதிரி தெரியுதுங்க. ஏதோ ஒரு நிழல் திடீர்னு அவளை படருது. என்ன ஏதுன்னு சரியா தெரியல, என்னடா அது அப்படின்னு திரும்பி பார்த்தா மலை மாதிரி அம்புகள் அந்த இடத்தை நோக்கி அப்படியே வருது. அம்பு மலை பொழியுது. அந்த அம்பு மலையோட நிழல் தான் இவ மேல படியுது. நிழல் விழுந்த மாதிரியே அம்புகளும் இவ மேல விழுந்தா இவளோட சோழி முடிஞ்சு போயிடும். ஒரு பக்கம் நம்ம ஜலந்தர் ஓடி வரா விருந்தாவை காப்பாத்த, இன்னொரு பக்கம் விருந்தாவுக்கு பக்கத்துல அம்பு மலை நெருங்கி வருது. விருந்தாவை காப்பாத்த வேற வழி இல்ல, அம்புகள் ரொம்ப பக்கத்துல நெருங்கிடுச்சு. வேற வழி இல்லாம நம்ம ஜலந்தர் விருந்தாவை அப்படியே கவர் பண்ணி இருக்க பிடிச்சுக்கிறான். அவ மேல விழ வேண்டிய அம்புகள் அத்தனையுமே நம்ம ஜலந்தர் மேல குத்தி கிழிக்குது. அப்ப நம்ம விருந்தா நினைச்சு பாக்குறா, நான் இவ்வளவு சொல்லியும் கேட்காம நீ அந்த தேவபல்க பக்கத்துல போன, உனக்கு ஏதாவது ஆச்சு, நான் உதவி செய்ய வரமாட்டேன் அப்படின்னு நம்ம ஜலந்தர் நேத்து சொல்லி இருப்பாப்ல. ஆனா அதையும் மீறி தன்னோட ஆளை காப்பாத்துறதுக்காக ஜலந்தர் இங்க வந்திருக்கிறான். அதை நினைச்சு பாக்குறான். அம்புகளால குத்தி கிழிக்கப்பட்டது நம்ம ஜலந்தர். ஆனா அவன் விருந்தா கிட்ட are you all right, உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே, எல்லாம் ஓகே தானே அப்படின்னு விசாரிக்கிறார். விருந்தாவோ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையேங்கிற மாதிரி ஜலந்தர் கிட்ட கேக்குறார். இந்த பக்கம் ஹிமாலய அரண்மனையில பார்த்தா பார்வதியோட அப்பா மீனாவதி தேவி கிட்ட எல்லாம் தயாராயிடுச்சு, ரொம்ப டென்ஷன் ஆகாம ஃப்ரீயா இரு அப்படின்னு தேவியை கொஞ்சம் சமாதானப்படுத்துறாரு. சொன்ன மாதிரியே சிவனோட குடும்பம் அங்க வந்துருச்சு. பார்வதி தேவி அம்மானு கூப்பிட்டுக்கிட்டே வந்து மீனாவதியை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. மீனாவதி தேவியோ பொண்ணை பார்த்து உன்னை பாக்குறதுக்கு எத்தனை நாளா நான் ஏங்கினேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்படியே ஆனந்த கண்ணீரை வடிக்கிறாங்க. பார்வதி தேவி கூட நானும் தாமா உங்களை பாக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஆனந்த கண்ணீரை வடிக்கிறாங்க. சந்தோஷத்துல என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்ப நம்ம குணேஷ் பார்வதி தேவியை பார்த்து நாம வரும்போது என்ன மேட்டர் நடந்துச்சு தெரியல, அதையெல்லாம் எடுத்து உங்க அம்மா கிட்ட அப்பா கிட்ட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, ஆமா அம்மா அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்க வர்ற வழியில ஒரு காலமாடு என்ன முட்டை வந்துச்சு, அப்போ இந்த குணேஷும் கார்த்திகேயனும் தான் என்ன காப்பாத்தினானுங்க தெரியுமா அப்படின்னு தேவி எடுத்து சொல்றாங்க. அப்புறம் பார்வதி தேவியே இங்க இருக்கக்கூடிய பசங்களை அறிமுகப்படுத்துறாங்க. குணேசனை உங்களுக்கு முன்னாடியே தெரியும், இதோ இங்க பக்கத்துல இருக்கிறது இவர் பேரு முருகன், என் குருவோட இன்னொரு சிஷ்யன் அப்படின்னு சொல்லி முருகனை பார்வதி தேவி தன்னோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. எப்படி பேரனை தாத்தா பாட்டிக்கு இந்த அம்மா ஞாபகம் வரதுல அறிமுகப்படுத்தி வைக்குது. அவங்களும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி வாங்க வாங்கங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்வதி தேவி அம்மா அது மட்டும் இல்ல, எங்களோட பயணத்துல ஒரு அசுர என்ன தாக்க வந்தா தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு குரல், தேவையில்லாத விஷயத்தை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு. யாரான திரும்பி பார்த்தா நம்ம ஆதியோகி வந்திருக்கிறார். வந்த ஒரு விறுவிறுப்பா யோக நிலையில 4வது நிலையை அடைய வேண்டிய அந்த நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்ல பார்வதியும் சரிங்க குருஜி நானும் தயார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் யுத்த பூமியில ஜலந்தரோ பயங்கர கோபத்துல கத்திக்கிட்டு இருக்கிறார். அவரோட இந்த கோபத்தினால அந்த யுத்த காலமே அப்படியே நடுநடுங்குது. அதை பார்த்து நம்ம தேவர்கள் ஃபர்ஸ்ட் பயந்தாலும் அடுத்து
அடுத்து ஜலந்தர் கிட்ட சண்டை போட போறானுங்க. ஜலந்தரை வர எல்லாரையும் அடிச்சு வீசி தள்ளிக்கிட்டு இருக்கான், வெட்டி வீசிக்கிட்டு இருக்கான். ஒரு தேவன் மட்டும் நம்ம ஜலந்தர் மேல அம்பை விட அந்த அம்பு ஜலந்தரை குத்துனாலும் அந்த காயம் டக்குன்னு குணமாயிடுது. இதையெல்லாம் பார்த்ததும் தேவர்கள் ஆகா இவனுக்கு எவ்வளவு அடிபட்டாலும் உடனே குணமாயிடுது அதை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சானுங்க. இப்ப நம்ம ஜலந்தர் விருந்தாவுக்கு ஒரு லுக்கு கொடுக்குறாப்ல. பாத்தியா நான் சொன்னது தானே நடந்துச்சு, இந்த வேல்கை இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசிட்டு இருக்க இங்க அரண்மனையில ஆதியோகி பார்வதிக்கு பிராணாயாமம் அத கத்து தந்துகிட்டு இருக்கிறார். இந்த பிராணாயாம பயிற்சியை நீ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு மாதிரி எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நம்ம முருகன் குருஜி கிட்ட அதான் நம்ம ஜிவன் கிட்ட அப்பா அம்மா தான் ஆதிசக்தி ஆச்சு, அப்புறம் எதற்காக இந்த நாடி சுத்தி ஆசனத்தை அம்மா பிராக்டிஸ் பண்ணணும், அவங்க ஆதிசக்தி அத்தனை மேட்டர் அவங்களுக்கு தெரியும், அப்படி இருக்க இந்த நாடி சுத்தி மேட்டர் ஆசனம் எல்லாம் எதற்கு தேவையா அப்படின்னு கேக்குறாப்ல. அதுக்கு நம்ம கணேஷோ என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அட என்னன்னா இப்படி கேக்குறீங்க, அம்மா இந்த ஆசனத்தை கண்டிப்பா பண்ணணும், அது எதுக்குன்னா அப்படின்னு நம்ம கணேசன் பாடம் எடுக்க ஆரம்பிக்க இந்த பக்கம் அண்ணனும் அப்பாவும் பயப்புள்ள என்னதான் சொல்ல போறான் அப்படிங்கறத ரொம்ப ஆவலா பாக்குறாங்க. அத நம்ம கணேசனும் பார்த்துட்டு ஆஹா ரொம்ப ஆர்வமா பாக்குறாங்களே, தப்பா பேசினா தப்பா சொன்னா ஒரே அசிங்கமா போயிடுமேனு அப்படியே விட்ட மாத்தி போட்டு அம்மா இந்த ஆசனங்களை கண்டிப்பா பண்ணணும், அது எதுக்குன்னா அந்த ரீசன் என்னன்னா அத நம்ம அப்பாவே சொல்லுவாரு அப்படின்னு அப்படியே பேட்டா மாத்தி விட்டுறாப்ல. அப்புறம் நம்ம சிவனே எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறார். நம்ம உடம்பு ஒரு பாத்திரம் மாதிரியா, நமக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவு தண்ணியை தான் நாம பாத்திரத்துல வைப்போம். தேவை அதிகமா இருந்தா இன்னும் அதிகமா தண்ணியவோ குழம்பையோ ஒரு பாத்திரத்துல நம்ம ஊத்தி வைப்போம். அது மாதிரிதான் நம்ம உடம்பு ஒரு பாத்திரம் மாதிரி. நாம நிறைய சக்திகளை உடம்புங்கிற இந்த பாத்திரத்துல சேர்த்து வைக்கணும் அப்படின்னா எவ்வளவு சக்திகளை நம்ம உடம்புல சேர்த்து வைக்கிறோமோ அந்த சக்தியை தாங்கக்கூடிய அளவுக்கு என்ன பிரயோஜனம், எவ்வளவு சக்தியை சேர்த்து வச்சாலும் பாத்திரத்துல ஓட்டையை போட்டீங்க, அது காலையும் மழையும் பார்க்காம ஓடிக்கிட்டே இருக்கு. அப்புறம் ஆமா படைக்கும் போதே ஓட்டையெல்லாம் அடைச்சிருக்கேன், அதை விட்டு ஓட்டையை போட்டு அனுப்புனா எவ்வளவு பிராணயோகம் பண்ணி சக்தியை ஏத்த 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 காலை 6 மணி மாலை 6 மணி மதியம் 12 மணி அன்டைம்ல எல்லாம் போய்கிட்டு இருக்கு. நடிச்சா 4 மணிக்கெல்லாம் எழுப்புது. அப்ப மனுஷன் எங்க சக்தியை சேர்க்கிறது, இதெல்லாம் படைக்கும் போதே யோசிக்கணும். பாத்திரம்னா எல்லாம் தான் சார். உடம்புக்கு வலிமை வேணும், அதற்காகத்தான் இந்த பயிற்சி எல்லாம் தேவைப்படுகிறது அப்படின்னு எடுத்து சொல்றாப்ல. பொதுவா நம்ம உடம்போட ஒரு மனுஷியோட உடம்பு ஓரளவு சக்தியை தாங்கக்கூடிய அளவு தான் இருக்குமா, அவங்களோட அன்றாட வாழ்க்கை முறைக்கு என்ன தேவையோ அந்த சக்தியில மட்டும்தான் உடம்பு தாங்குற ரேஞ்சுக்கு இருக்குமா. அதை தாண்டி நீங்க நிறைய வித்தைகளையும் சக்திகளையும் உடம்புல இறக்கணும்னா உடம்பு சொல்லுதான் யோசனர்ல ஒரு அளவுக்கு தாங்க சக்தி, அதுக்கு மேல எல்லாம் போனா வராதுன்னா உடம்பு சொல்லுதான் வடிவல் மாதிரி முடிஞ்ச அளவுக்கு தாங்கி பார்ப்போம். முடியாத பட்சத்துல ஓ அதுதானா அது வர்றது, ஓவர் பவர் சேர்க்காதீங்க. மாதிரி உங்க உடம்புகளை தயார்படுத்துவதற்கு இந்த ஆசனங்கள் இந்த யோகங்கள் எல்லாம் உதவுங்கிற மாதிரி எடுத்து சொல்றாரு. அப்ப நடுவுல புகுற நம்ம விநாயகரோ அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியுமே அப்படிங்கிறான். எங்க சொல்லு பாப்போங்கிற மாதிரி சிவனும் கேட்க அப்புறம் என்ன ஆதி யோகியா நீங்க வேஷம் போட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த ரூபத்தை கழிச்சு உங்களோட ஒரிஜினல் ரூபத்துல அம்மா முன்னாடி போய் அவங்க கிட்டயே அம்மாவையும் கிண்டல் அடிப்பீங்க, ஆதி யோகியான அம்மாவோட குருவையும் அதான் உங்களை நீங்களே கிண்டல் பண்ணிப்பீங்க. உடனே அம்மா கோவப்படுவாங்க தானே, ஒவ்வொரு நிலையிலையும் நீங்க இந்த சேட்டையை பண்ணிட்டு தானே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம சிவன் அது என்னோட கடமைங்கிற. ஒரு குருவான அடிக்கடி என்னோட சிஷியர்களை சோதிக்கணும், அப்படி சோதனை செஞ்சாதான் இந்த மாதிரி சில திருவிளையாடல்கள் நிகழ்த்தினாதான் அவங்க அவங்களோட ஈகோவை விட்டு வெளியில வர முடியும் அப்படிங்கிற. ஞானம் தான் அவளை நல்வழிக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிற. நடக்கிற இந்த யாத்திரையில எங்கேயாச்சும் அவ தடுமாறினாலும் என்னோட இந்த சில பரிகாசத்தினால இந்த மாதிரி டெஸ்ட்னால அந்த தடுமாற்றம் ஓரளவு சரியாகும். முன்ன பின்ன ஏதாவது இருந்தாலும் நான் இருக்கக்கூடிய அந்த பரீட்சையில அந்த பரிகாரத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிக்கிறோம் அப்படிங்கிறார். இப்ப நடக்கிற இந்த பயிற்சியில கூட அவ தன்னோட முழு முயற்சினால பாஸ் ஆவா, அடுத்த நிலைக்கு போவா அப்படிங்கிற மாதிரி சிவன் முழுக்க நம்புறாரு. அப்புறம் கணேசன் கிட்ட சொன்ன மாதிரியே சிவனும் பார்வதி முன்னாடி போய் நிக்கிறாப்ல, அதுவும் தன்னோட ஒரிஜினல் ரூபத்துல. தேவி அந்த ரூபத்துல இவரை பார்த்ததுமே நீங்க எதற்கு இங்க வந்தீங்க, அதான் உனக்கு எனக்கு ஆகாத ஆயி போச்சுல, எப்ப பார்த்தாலும் என்னையும் கிண்டல் பண்றது என் குருவையும் கிண்டல் பண்றது, ஒழுங்கா அந்த இடத்தை விட்டு கிளம்பு இல்ல என்னோட சேனையை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அவரோ என்னமா அது சும்மா உட்காந்து மூச்சை பிடிச்சி இழுத்து விட்டு இருக்கிற, யாராவது மூச்சை இழுத்து பிடிச்சு விட்டா ஞானம் வருமா, எவன் எந்த அறிவாளி உனக்கு இதெல்லாம் சொன்னது, மூச்சை பிடிச்சி இழுக்கிறதுக்கும் ஞாபகத்துக்கும் என்னமா சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம கணேசன் சொன்ன மாதிரியே கொஞ்சம் ஏத்தி விட்டு சீண்டி பாக்குறாரு. சைடுல இருந்து தேவியோட பசங்களும் இந்த கூத்தெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அறிவுபூர்வமா அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறாப்ல, ஏமா டெய்லியும் தான் நீ மூச்சை இழுக்கிற விடுற மூச்சு விடுற, அதுக்காக உனக்கு தினமும் ஞாபக சக்தி கூட்டிகிட்டே வா போகுது, என்னம்மா நீ போமா அப்படிங்கிற மாதிரி ஓட்டுறாப்ல. குரு தப்பா சொல்லி கொடுத்தா குருவோட தப்பு, ஆனா தப்பான குருவை தேர்ந்தெடுத்தா அது ரொம்ப தப்பு அப்படின்னு புதுசா ஒரு உருட்டுறாரு நம்ம சிவன். தினம் மூச்சு விடுறதுல ஞானம் வந்திருக்கணும்
இருக்கணும்னா இந்நேரம் உனக்கு எப்பவோ அந்த ஞானம் வந்திருக்கணுமே அப்படின்னு உருட்ட இதை எல்லாத்தையுமே நம்ம கணேசனும் சரி முருகனும் சரி சைடுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. பார்வதி தேவியோ அட போயா உனக்கு ஒரு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரை கண்டுக்காம தன்னோட மூச்சு பயிற்சியிலேயே முழு முயற்சியோட இறங்குறாங்க பார்வதி தேவி. சிவனும் தான் பிள்ளைகளை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறார். அடுத்து இங்க சொர்க்கலோகத்துல இந்திரன் ரொம்ப டென்ஷனா இருக்கிறான். குரு பிரகஸ்பதி பார்த்து இந்திரா ஏன் இப்படி டென்ஷனா இருக்கிற, ஜலந்தரனோட சக்தியை பார்த்து பயந்துட்டியா என்ன அப்படின்னு கேட்க, அவனோட சக்தியை பத்தி தான் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமே குருவே, அதனால அதை ஒண்ணு நான் பெருசா எடுத்துக்கல. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா தேவர்கள் எல்லாத்தையும் கூப்பிடுங்க, நான் ஒரு முக்கியமான மீட்டிங்க போட போறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமான தேவர்கள் அத்தனை பேருமே அந்த மீட்டிங்ல வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றான். இந்த பக்கம் அசுரரோட கேம்ப்ல நம்ம ஜலந்தர் விருந்தாவை நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். அங்க நம்ம குரு சுக்கராச்சாரியார் வர, அவரோட மூஞ்சியை பார்த்தா ஒண்ணும் சரியில்லை. அதை பார்த்து நம்ம ஜலந்தர் என்ன குருவே ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு விசாரிக்கிறார். அதுக்கு குருநாதரோ நான் உங்ககிட்ட ஒண்ணு பேச வந்திருக்கிறேன், நான் ஏற்கனவே அதை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன், உன்னோட பாதுகாப்பை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார். அதுக்கு நம்ம ஜலந்தரோ ஏன் வருத்தப்படுறீங்க, கண்டிப்பாக இந்த யுத்தத்துல இந்திரன் தோல்வியை தழுவான், இந்திரன் தோத்து போவான் அப்படின்னு சொல்றாப்ல. அதுக்கு சுக்கராச்சாரியாரோ உன் திறமை மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, ஆனா ஒரு ஆணுக்கு அவனோட மனைவி மூலமா நிறைய புண்ணியங்கள் கிடைக்கும், அவளோட மாங்கல்ய பாக்கியம் உன்னை காப்பாத்தும், ஒரு புனிதமான சுத்தமான பக்தியோட இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா அது உன்னோட வாழ்க்கையை ரொம்பவே சிறப்பாக்கும், நல்லதாக்கும், நல்ல நேரத்தை கொடுக்கும், உன் பாதுகாப்புக்காக நீ கல்யாணம் பண்ணியே ஆனுங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ஜலந்தரோ ஒரு வீரன் தன்னோட பாதுகாப்புக்காக ஒரு பொண்ணை கேடயமா பயன்படுத்துறது எனக்கு என்னமோ சரியா படல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். அதுக்கு சுக்கராச்சாரியாரோ அப்ப சரி உனக்காக நீ பண்ண வேண்டாம், ஒரு வீரனுக்கு அழகு இல்லைங்கிற சரி ஒத்துக்கிற விடு, உனக்காக செய்ய வேண்டாம், ஆனா உன்னோட மக்களுக்காக செய்யி, நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் மக்களால நீ ஒரு முழுமையடைந்த ராஜாவா மாற முடியும், ஏத்துக்க முடியும், ஒரு ராஜா இருந்துகிட்டு பக்கத்துல ராணின்னு ஒருத்தி இல்லைனா எப்படி அப்படின்னு பாயிண்ட் பிடிக்கிறாப்ல நம்ம குருதேவர். ஜலந்தரோ ஏன் குருவே கல்யாணம் பண்ணாதான் ராஜாவாக இருக்க முடியுமா என்ன அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம குருஜி தனக்கு அப்புறம் அந்த ராஜ்யத்தால ஒரு வாரிசை கொடுக்க வேண்டியது ஒரு ராஜாவோட கடமை, நீ பொண்டாட்டிய வச்சுக்காம புள்ள எப்படி அப்படின்னு மறுபடியும் பாயிண்ட் பிடிக்கிறார். ஆனா ஜலந்தரோ என்ன எடுத்துக்கங்க, நான் எந்த ராஜாவோட புள்ள, எந்த ராஜாவுக்கு நான் புள்ளையா பிறந்து அந்த சிம்மாசனத்தை அந்த ராஜ்யத்தை நான் ஆண்டுகிட்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு ஆளு எங்கேயோ ஒரு மூலையில பிறந்து வளர்ந்து என்னோட திறமையை வச்சு இப்ப ராஜாவான, பிறப்ப வச்சு ஒருத்தர் ராஜா வரதுல எனக்கு விருப்பம் இல்ல, வாரிசு அரசியல் எல்லாம் எனக்கு செட் ஆகாதுங்கிற, திறமையை வச்சு தான் ஒருத்தவன் ராஜாவாக தேர்ந்தெடுக்கணுமே தவிர ஒரு ராஜாவுக்கு புள்ளங்கிற ஒரே தகுதியை வச்சு அவனை ராஜாவெல்லாம் ஆக்க முடியாது அப்படின்னு சொல்றான். இவன் சொன்ன இந்த பதிலை கேட்டதும் ஆச்சாரியாரு ஒரு செகண்ட் ஆஃப் ஆகிறாரு. சோ இப்போ வேற ரூட் வழியா போறாப்ல. குருனா யாரு, ஒரு சிஷ்யனுக்கு அவங்க அப்பாவுக்கு சமம், அந்த வகையில பார்த்தா நான் உன்னோட அப்பா மாதிரி, நான் உனக்கு ஒரு உத்தரவு கொடுத்தா நீ அதை ஃபாலோ பண்ணுவியா மாட்டியா அப்படின்னு கேட்க, ஜலந்தரோ அந்த இடத்தை விட்டு அங்கிட்டு கிளம்பிடுறாப்ல. குருவோ எனக்கு பதில் சொல்லிட்டு போ ஜலந்தர் அப்படின்னு கத்துனா, அதுக்கு நம்ம ஜலந்தர் குருதேவா நீங்க உத்தரவுன்னு ஒன்னு கொடுக்க ஆரம்பிச்ச பிறகு பதிலை எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறேன். ஆமா கட்டளைன்னு ஒண்ணு கொடுத்த பிறகு கட்டளையை ஏத்துக்கிற ஆளு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஒரு அடிமை மாதிரி கொடுக்கிற கட்டளையை எடுத்து செஞ்சா போதும், என்ன அப்படிப்பட்டவனை ஆக்க பாக்குறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அவங்கிட்ட இருந்து போயிடுறான். இந்த பக்கம் நம்ம நந்தியோ ஒரு வழியா அரண்மனைக்கு கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டாப்ல. நடுவுல ஒரு ஊரு, அந்த ஊரை முன்னாடி நந்திக்கு ஒண்ணும் புரியல. ஒருத்தரை கூப்பிட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, துஷன் அப்படின்னு ஒரு அசுரன் அந்த ஊர் மக்களை தாக்குவதற்காக வந்துகிட்டு இருக்காங்க, அதனாலதான் அந்த ஊர் மக்கள் உயிரை காப்பாத்துக்கிறதுக்காக அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கிறதா சொல்றான். நீயும் ஓடுன்னு வேற சொல்றான். இங்க வைகுண்டத்துல நம்ம நாரதரோ விஷ்ணு பகவான் கிட்ட நீங்க தான் அந்த துஷனை அந்த துஷனை அந்த அரக்கனை ஸ்டாப் பண்ணணும், மக்களுக்காக மட்டும் இல்ல மகாதேவருக்காகவும் நீங்க இதை செய்யலாம். இப்போ நம்ம நந்தி இருக்கிற அரண்மனைக்கு வந்துகிட்டு இருக்கிற அரண்மனைக்கு பக்கத்துல இருக்கிற இந்த உஜ்ஜைன் அப்படிங்கிற இந்த ஊரு சிவனுக்கு விருப்பமான ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு அநியாயம் நடக்கலாமா, நீங்க அவர்கிட்ட பேசுங்க பிரபு அப்படின்ற மாதிரி சொல்ல விஷ்ணு அங்க இருந்து சிவனை பார்க்க கிளம்புறாரு. இந்த பக்கம் நம்ம நந்தி ஒரு கால் இப்படி எல்லாம் பிரச்சனை வரும் தெரிஞ்சுதான் நம்ம சிவன் நம்மளை இங்க அனுப்பி இருக்காப்லையோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, இந்த பக்கம் நம்ம விஷ்ணு சிவங்கிட்ட உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் கண்டிப்பாக தெரியாம இருக்காது, உங்களோட பரம பக்தன் நம்ம நந்தி கூட இப்போ உஜ்ஜைன் நகரத்துல தான் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம சிவன் அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லையே, உஜ்ஜைன் நாட்டுல என்னோட பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க, என்னோட பரம பக்தன் நந்தி கூட அங்கதான் இருக்கிறான், உஜ்ஜைன் நாட்டு மக்களை காக்க வேண்டிய பொறுப்பும் என்னோடது, சோ அவங்களை காப்பதற்காக கூடிய சீக்கிரமே நான் ஒரு அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு அடிச்சு சொல்றாரு. மகா கால் அப்படிங்கிற ஏதோ ஒரு அவதாரத்தை எடுக்க போறாராம். மகா காலினா பார்வதியோட காளி அவதாரம் மகா காளி, இங்க மகா கால் அப்படின்னு இவர் ஒரு அவதாரத்தை எடுக்க போறாராம். என்னடா வித்தியாசமா வேற மாதிரி இருக்கேங்கிறீங்களா? எஸ், புது அவதாரம் எடுக்க போற நம்ம சிவனை பத்தி பொறுத்திருந்து அடுத்த எபிசோட்ல கேட்போம், அது வரை காத்துருங்க. என்னடா அது 12 நிமிஷம் தான் ஆகுதா? சரி இன்னும் கொஞ்சம் கதையை சொல்லுவோம். நம்ம நந்தி உஜ்ஜைன் நகரத்துல அந்த அசுரனை பார்க்க அவன் தன்னோட ராட்சச உருவத்துல தான் வாயில இருந்து நெருப்ப கக்கிட்டு எல்லாத்தையும் எரிச்சுக்கிட்டு இருக்கிறான். மக்கள் எல்லாம் அப்படியே பயத்துல ஓடிக்கிட்டு இருக்காங்க. நந்தியோ தன்னோட ஆண்டவன் சிவங்கிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறார். இங்க அரண்மனையில பார்வதி அந்த ஆசனத்தை ஒரு வழியா செஞ்சு முடிக்கிறாங்க. நம்ம குருஜியோ இப்போ உன்னோட ஆன்மீக சக்தி ஒன்னு சேர்ந்து இருக்கும், இப்ப நீ உன்னோட ஆன்மீகத்துல அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அடுத்த ஸ்டேஜ்ல மகாமுத்ராவை நீ கத்துப்ப. ஓம் அப்படிங்கிற அந்த சொல்லில இருந்து ஆ உ அப்படிங்கிற அந்த 3 எழுத்துக்களோட சவுண்ட் ஒலி வரும். இந்த ஓம் அப்படிங்கிற அந்த ஒலி தான் ஒட்டுமொத்த யூனிவர்ஸே உருவாவதற்கான மூலம். இந்த ஓம்ல எண்ணிலடங்காத சக்தி இருக்கு. அதனாலதான் பூஜை பண்றவங்க தவம் பண்றவங்க எல்லாம்
தங்களோட ஆன்மீக முழு சக்தி அடைய இந்த ஓம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னு இவர் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்க இந்த பக்கம் உஜ்ஜைன்ல சில சிவபக்தர்கள் சிவலிங்கத்தை வச்சுக்கிட்டு ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அவங்க தியானம் பண்ற அந்த ஏரியா பக்கம் அந்த துஷன் வரா. நந்தி இந்த மேட்டரை பார்த்துட்டு அவங்கள காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்றார். தியானம் பண்ணிக்கிட்டு இருந்த முனிவர்கள் எல்லாம் அசுர வரதை பார்த்துட்டு எந்திரிச்சாச்சு. ஆனா ஒருத்தர் மட்டும் தியானத்திலேயே இருக்கிறார். பரவாயில்லையே, எம்புட்டு பெரிய ஒரு அசுர வர்றான், அவனை பார்த்து எல்லாரும் பயந்து எந்திரிக்கும் போது ஒருத்த மட்டும் அது யாரையும் எதுன்னு சொல்லி கண்டுக்காம சிவ பக்தியிலேயே மூழ்கி போய் இருக்கிறானே, இவன் யாரையா அப்பேற்பட்ட சிவபக்தன் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற ரிஷி கிட்ட விசாரிக்கிறாரு நம்ம நந்தி. அந்த சிவபக்தர் வேற யாரும் இல்ல, அவர் எங்களோட அண்ணன். இவர் பல காலமா இந்த முத்ரா அப்படிங்கிற இந்த தவத்துல இருக்கிறார். இவரோட தவத்தை கலைக்க நாங்க விட மாட்டோம். சொல்ல போனா எங்க அண்ணனை காப்பாத்தான் தியானத்துல இருந்து நாங்க இப்போ எந்திரிச்சிருக்கிறோம். இப்ப வேற வழி இல்ல. எங்க ஆண்டவன் சிவங்கிட்ட தான் எங்க அண்ணனை காப்பாத்த சொல்லி நாங்க உதவி கேட்கணும். எங்க உயிர் போனாலும் சரி நாங்க அந்த மகாதேவரை கும்பிட்டு ஈசனை வர வச்சு எங்க அண்ணனை நாங்க காப்பாத்தியே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லிட்டு சிவனையே கும்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அரண்மனையிலயோ நம்ம குருஜி கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நீ கடந்து வந்திருக்கிற அந்த 4 நிலைகள்ல நீ இதுவரை கத்துக்கிட்ட எல்லா ஆசனங்களையும் ஒண்ணு சேர்த்து இந்த முத்ரா அப்படிங்கிற இந்த தவத்துல நீ பயன்படுத்தி ஆகணும். இந்த முத்ரா அப்படிங்கிற இந்த மேட்டர் செய்யறதுக்காக தான் பழைய அந்த 4 ஆசனங்களை நீ கத்துக்கிட்ட அப்படின்னு எடுத்து சொல்ற. ஏதோ சமுசித் முத்ரா அப்படின்னு ஒன்னு செஞ்சு காட்டி இங்கே இதே மாதிரி செய் பார்க்கலாம் அப்படின்னு கேட்க பார்வதியும் செஞ்சு காட்டுறாங்க. அந்த முத்ரால ஓம் அப்படிங்கிற இந்த மேட்டரை சொல்லிக்கிட்டே இருக்கிற. நான் சொல்ற வரை நீயும் அந்த மந்திரத்தை நிறுத்த கூடாது, ஓம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி குருஜி உத்தரவு போடுறார். தேவியும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வைகுண்டத்துல விஷ்ணு இப்ப அவங்க சம்பவி முத்ராவை பாப்பாங்க பாருங்கிற மாதிரி சொல்ற. அதே சமயம் கீழே நம்ம குருஜி பார்வதி கிட்ட, பார்வதி கூடிய விரைவிலேயே நீ உனக்குள்ள ஒரு புது சக்தி இருக்கிறத உணர்வ. அந்த உணர்வு வந்ததும் நீ நிமிந்து உன்னோட 3வது கண்ணு இருக்கும் அந்த இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்றார். இந்த பக்கம் அந்த உஜ்ஜைன் நகரத்துல அந்த அசுரன் ரிஷிகளோ ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத நோட் பண்றான். கோவப்படுறான். நம்ம வந்து மதிக்காம தவம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கோவப்பட்டு வந்துகிட்டு இருக்கான். இந்த பக்கம் கட் பண்ணி நம்ம விருந்தாவ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு 8 போய் பார்த்து வந்துருவோம். அவ அவளோட அரண்மனையில ஜலந்தர நினைச்சு அவன் அவளை காப்பாத்துறது நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். அங்க அவளோட அப்பா வந்து இன்னைக்கு யுத்தத்துல நடந்தது நான் கேள்விப்பட்டேன், நீ எப்படிமா இருக்க அப்படின்னு விசாரிக்கிறார். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, நான் நல்லா இருக்கேங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. சரியான நேரத்துல ஜலந்தர் வந்து என்ன காப்பாத்தி விட்டார் அப்படின்னு. அவர் மட்டும் இல்லையா நான் இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன்னு ஜலந்தரோட புகழ இவங்க பாடிக்கிட்டு இருக்காங்க. ஜலந்தர் நல்லா தானே இருக்காப்ல அப்படின்னு அப்பா விசாரிச்சா, ஆமா ஆமா நல்லா தான் இருக்காருப்பா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. அப்பா பேரு கால் நிமி போல, அப்பங்கிற பேர் என்ன கால் நிமி. அவரை நம்ம விருந்தா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எல்லா அப்பாக்களுக்குமே ஒரு கடமை, தான் சாகிறதுக்குள்ள அந்த கடமையை செய்யணும். எல்லா அப்பாக்களுமே அந்த கடமையை நிறைவேற்றணும் துடியா துடிப்பாங்க. எனக்கும் அந்த ஆசை உண்டு. எல்லாரும் அவங்க காலத்திலேயே தான் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த ஆசை எனக்கும் உண்டு. அதுவும் இன்னைக்கு உனக்கு நடந்த அந்த ஆபத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த விஷயத்தை பத்தி யோசிச்சா, இந்த கல்யாண மேட்டரை பத்தி யோசிச்சா, நாம இன்னும் ஏன் நம்ம பொண்ணுக்கு கல்யாணத்து பேச்ச ஆரம்பிக்காம இருக்கிறோம்னு சொல்லிட்டு எனக்கு ஏன் மேலேயே கோவம் வருது. கல்யாண வயசை தாண்டி நீ ரொம்ப வருஷம் ஆயிப்போச்சு, உனக்கு ஏத்த ஒரு நல்ல அசுரனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல, விருந்தாவோ தன்னோட மனசுல ஃபுல்லா நம்ம ஜலந்தர பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிற. அப்பாவும் ஜலந்தர தான் நமக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாப்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, சரிப்பா நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மனசுல ஜலந்தர நினைச்சுக்கிட்டு, அப்பாவும் ஜலந்தர தான் கட்டி வைப்பார் நினைச்சுக்கிட்டு இந்த புள்ள சரின்னு சொல்லுது. கால்னிமியும் எனக்கு தெரியும் மகளே, என்னோட பொண்ணு நான் சொல்றத கண்டிப்பா கேட்பாங்கிறது எனக்கு தெரியும். அதனாலதான் நான் ஆல்ரெடி உனக்கு ஒரு நல்ல வரன் பார்த்திருக்கிறேன். அவங்களுக்கு நான் சத்தியமும் பண்ணி கொடுத்திருக்கிறேன், என் பொண்ணை உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு. அவர் யாருன்னு கேட்க மாட்டியா மகளே அப்படின்னு மகளை தூண்டி விடுறாரு. இருந்தாலும் நம்ம தேவி எதுவும் சொல்லாம அங்க இருக்க, சரி பரவாயில்ல விடு, நீ கேட்க மாட்டேன், வெக்கப்படுற, நானே சொல்றேன்னு சொல்லிட்டு உனக்கு பார்த்திருக்கிற அந்த மாப்பிள்ளை வேற யாரும் இல்ல, அவர்தான் நம்ம அசுரன் சர்ப்பமணி அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு நம்ம அடுத்த செகண்ட் சோகத்துல மூழ்கி போற. கால்னிமியும் மாப்பிள்ளை பேரை சொல்லிவிட்டு, என்ன பேரு சர்ப்பமணியா சொல்லிவிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இங்க வைகுண்டத்துல பிரம்மா விஷ்ணு எல்லாரும் இருக்க, நம்ம நாரதர் நாராயணா நம்ம தேவ பயல்க எல்லா பேரும் சேர்ந்து மகாசபை ஒண்ணு கூட்டியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க போட்ட பிளான் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவங்க அந்த பிளான் ஃபிளாப் ஆயிடுச்சு அப்படிங்கறத உணர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம். அதனாலதான் இப்ப அவங்க புதுசா ஏதோ ஒரு பிளான போடுறதுக்காக மகாசபையை கூட்டி இருக்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நாரதர் பேசிக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் அந்த மகாசபையில இந்திர, நான் என்னோட தேவராஜ தேவர்களுக்கெல்லாம் ராஜன் அப்படிங்கிற இந்த சிம்மாசனத்தை இந்த பதவியை தியாகம் பண்ண போறேன்னு சொல்ல, இதை கேட்டு நம்ம வைகுண்டத்துல நாரதரோ, அடங்கொன்னியா நான் என்ன கனவுலையா இருக்கிறேன், இந்த பயலா இப்படி பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட் ஆடி போறாரு. அதை கேட்டு நம்ம விஷ்ணு சிரிக்கிறாப்ல. இந்த பக்கம் விருந்தாவோ அழுதுகிட்டே சோகத்துல மூழ்கி இருக்க, அங்க நம்ம ஜலந்தர் வர்றான். விருந்தா கிட்ட, நீ இந்த அரண்மனையிலேயே இரு, அதுதான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்ல, விருந்தாவோ இல்ல, என்னோட தேவை இங்க இல்ல, நான் அடிபட்டவங்களுக்கு உதவணும், அதனால நான் யுத்தம் நடக்கிற அந்த இடத்துக்கு வர்றேன், ஆனா அடிபட்டவங்களுக்கான அந்த கேம்ப்ல மட்டும் இருந்து அவங்களுக்கு உதவி பண்றேன்
இனிமே நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். உங்களை இன்னைக்கு நடந்த மாதிரி ஒரு சிக்கல்ல கொண்டு போய் நிப்பாட்ட மாட்டேன். உங்களுக்கு வேற ஏதாவது உதவி தேவையா அப்படின்னு கேட்க, பிருந்தா நீதான் இப்படி பேசுறியா? என்ன பார்த்து ஜலந்தர் ஜலந்தர் ஆசையா பேரை சொல்லி கூப்பிடுவேன். இப்ப என்னடா அசுரராஜான்னு கூப்பிடுற? நீ என்ன அசுரராஜா அப்படின்னு கூப்பிடுறது உனக்கு சுத்தமா செட் ஆகல. என் குருஜி, நான் இந்திரனை எதிர்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறேன். என்னோட அம்மா இறந்த பிறகு என் வாழ்க்கையில எனக்குன்னு ஒரே ஒரு லட்சியம் மட்டும்தான் இருந்தது. அதுதான் பலிக்கு பலி. அதை தவிர என்னோட வாழ்க்கையில நான் வேற எதுவுமே யோசிக்கல. அதுக்கப்புறம் என் குருஜி தான் என்ன எடுத்து வளர்த்தாரு. ஒரு ஆசானா எனக்கு வேண்டிய எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தார், சுக்கராச்சாரியா. அவரோட உத்தரவுகளை நான் இது வரைக்கும் மீறினதே இல்ல. எப்பவும் எனக்காக நான் எதையுமே யோசிச்சதும் இல்ல. அதுக்கப்புறம் தான் நான் உன்னை ஒரு நாள் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வாழ்க்கையில ஒரு ஆசை வந்தது. எனக்காக யோசிக்க தோணுச்சு. உன்னை காதலிக்கணும்னு அந்த ஆசை வந்தது. உன்னோட காதலை எப்படியாவது என் பக்கம் திருப்பணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு உன் மேல காதல் வந்த மாதிரியே உனக்கும் என் மேல காதல் வரணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாத்தையும் இப்ப நான் உங்ககிட்ட ஓப்பனா பேசிட்டேன். விருந்தா, இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். என்ன சொல்ற அப்படின்னு விசாரிக்கிறேன். விருந்தாவோ ரொம்ப சந்தோஷப்படுறா. பட் இருந்தாலும் வருத்தம். நீங்க என்ன உங்க மனைவியா கல்யாணம் பண்ணா பாக்கணும்னு ஆசைப்படுறீங்க. நீங்க என்ன தேர்ந்தெடுத்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம், மகிழ்ச்சி. அதை நான் மதிக்கிறேன். ஆனா இந்த வரனை என்னால ஏத்துக்க முடியாது. எங்க அப்பா என்னோட கல்யாணத்தை இன்னொரு இடத்துல பேசி முடிச்சிட்டாப்ல அப்படின்னு சொல்ல, ஜலந்தரோ என்னமா சொல்ற? இன்னொரு வரன் பார்த்துட்டாரா? அந்த வரன் மேல உனக்கு இஷ்டமா இல்ல உங்க அப்பாவுக்கு அந்த வரன்ல இஷ்டமா? உன் ஆசையில தான் இப்ப அந்த கல்யாணம் நடக்குதா? உன் விருப்பத்தின் பேர்ல தான் அந்த கல்யாணம் நடக்க போகுதா அப்படின்னு விசாரிக்கிறார். அதுக்கு விருந்தாவோ ஒரு அப்பாவோட பேச்சு என்னவோ, அவரு எங்க கழுத்து நீட்ட சொல்றாரோ அங்க கழுத்தை நீட்ட வேண்டியது ஒரு மகளா என்னோட தர்மம். நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜலந்தருக்கு சம கோவம். எவ்வளவு பொறுமையா இந்த பொண்ணுகிட்ட மனசுல இருக்க எல்லாத்தையும் எடுத்து கொட்டிக்கிட்டு இருக்கிறோம். இவன் எங்க அப்பாவை கேட்கணுங்க, எங்க அப்பா சொல்றதுதான் நான் செய்வேங்கன்னு பேசினா பயபுலைக்கு கோவம் வருமா இல்லையா? விறுவிறுன்னு அந்த இடத்தை விட்டு கிளம்ப விருந்தாவோ எங்க போறீங்கிற மாதிரி தடுக்க பாக்குறா. ஆனா ஜலந்தர் வேகமா அங்க இருந்து கிளம்பிடுற. ஜலந்தர் போனதுக்கு அப்புறமா விருந்தா மறுபடியும் உட்கார்ந்து அழுகிறா. இவன் வந்து காதல சொல்ல மாட்டானா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த டைம்ல வந்தான்னு சொன்னேன். ஆனா அதுக்குள்ள இவங்க அப்ப வந்து இன்னொரு இடத்துல வரன் பேசி முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனது இவ சந்தோஷமா இருக்க வேண்டிய இவள மறுபடியும் சோக கடல்ல மூழ்கி அடிச்சிருச்சு. இந்த பக்கம் ஹிமாலய அரண்மனையில சிவங்கிட்ட நம்ம முருகன் அப்பா அம்மா அந்த மகாமுத்திரைய கத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்க, உங்க அம்மா அதை நோக்கித்தான் போறாங்க. சீக்கிரமே பார்வதி ஆதிசக்தி ரூபத்தை உணர்வாங்க. அப்படி உணர்ந்த அடுத்த செகண்டே இழந்த ஞாபகங்கள் அனைத்தும் அவங்களுக்கு மறுபடியும் வரும்னு சொல்ல, கணேசன் ஆஹா ஆஹா அற்புதம் சந்தோஷம் அப்படிங்கிறான். கூடிய சீக்கிரம் அம்மாவை நான் அதே பாசத்தோட பார்க்க போறேன் அப்படின்னு குஷியாகிறான். ஆனா சிவனும் அதுக்கு இன்னும் நேரம் குடி வரணும் தம்பி, கொஞ்சம் லேட் ஆகும் தான் அப்படின்னு சொல்றேன். நான் இப்போ ஒரு முக்கியமான வேலைக்கு போறேன். இதுக்கப்புறம் உங்க அம்மா இந்த அரண்மனையை விட்டு எக்காரணத்தை கொண்டு வெளியில போக கூடாது. உங்க அம்மாவை பார்த்து பத்திரமா வச்சுக்கங்க அப்படின்னு தான் பிள்ளைய கிட்ட ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்துட்டு போறார் நம்ம சிவன். பசங்களும் கவலைப்படாதீங்கப்பா, நாங்க அம்மாவை நல்லபடியா பாத்துக்கிறோம்னு சொல்ல சிவன் மனசுக்குள்ளேயே பேசிக்கிறார். உங்க மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல பசங்களா, ஆனா நான் கொடுத்த இந்த வேலையை கடைபிடிக்கிறது சிறப்பா செஞ்சு முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்க அம்மாவை எப்படி இந்த அரண்மனையை விட்டு வெளியில கொண்டு வரும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே வெளியில சொல்லாம மனசுக்குள்ளேயே பேசிக்கிறேன். சிவன் ஏதோ ஒரு முக்கியமான காரியத்துக்கு போறாரா, அந்த கேப்ல பார்வதி அரண்மனையை விட்டு வெளியில வரக்கூடாதா, அதையும் தாண்டி அவங்க வெளியில வந்தா என்ன கூத்தெல்லாம் நடக்குங்கிறத பொறுத்திருந்து அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். காத்துருங்க. பெருசா எதுவும் நடக்கல, எதிர்பார்த்த மாதிரி சலசலப்புகள் அது இது எதுவும் வரல. நிறைய கதையை அப்படியே ஓபன் பண்ணி விட்டு போயிட்டாங்க. கனவுலையும் நான் நினைச்சு பார்க்கல ஜலன்குமாரனுக்கு பூனமணி எல்லாம் போட்டியா வர ஏதோ எனக்கு என்ன தோணுதோ அதான் கூப்பிட முடியும். நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.